இந்த எக்ஸசைஸ் எதை பற்றினது அப்படின்னா வச்சன் பதிலியேன்னு கொடுத்துருக்காங்க. பதிலியே அப்படின்னா சேஞ்ச் பண்ணுங்கன்னு அர்த்தம். வச்சன் அப்படின்னா நம்பர்ஸு. ஸோ கொஷின் நமக்கு ஒரு நம்பரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர்ஸ் ப்ளூரல் ஃபார்மில் எழுதணும். அதாவது பால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பால்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கம்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே நம்ம எந்த வேர்ட் கொடுத்தாலும் நம்மளால் ப்ளூரல் ஃபார்மாக மாற்ற முடியும். என்னென்னா கொடுத்துருக்க வேர்டோடைய லாஸ்ட் லெட்டர் பார்க்கணும். அதில் என்ன மாத்திரா இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா லா கொடுத்துருக்காங்க. ஆ சவுண்ட் இருக்குல்ல, நமக்கு கொடுத்துருக்க வேர்ட் இந்த லாஸ்ட் லெட்டர் துணைக்காலோடு வந்திருந்ததுன்னா ஆன்சரில் நம்ம எழுதும்போது துணைக்காலை எடுத்துகிட்டு ஒரு பீகாக் ஹெட்டாக மாற்றணும். அதை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க, கவனிச்சுக்கோங்க. கம்லா, கம்லே. செகண்ட் ஒன் பவுத்தா. லாஸ்ட் லெட்டர் துணைக்கால் இருக்கா, துணைக்கால் எடுத்துகிட்டு பீகாக் ஹெட்டாக மாற்றியாச்சு, பவுத்தே. இன்னும் நம்ம முக்கியமானது என்ன கவனிக்கணும்னா, இந்த மாதிரி துணைக்கால் எடுத்துகிட்டு பீகாக் ஹெட் போடுறது மேல் ஜெண்டர் வேர்டாக இருக்கணும். இதே ஃபீமேல் ஜெண்டர் வேர்ட்னா இதுக்கு வேறு ரூல்ஸ் நெக்ஸ்ட் வரும்போது நான் சொல்கிறேன். தேர்ட் ஒன் பாருங்கள், பாத். இப்போ துணைக்கால் வரல, சவுண்டு வந்திருக்கு. ஆமாம் தானே, துணைக்கால் இல்லை, எந்த ஒரு மாத்திரமே இல்லைனா அந்த லெட்டர் சவுண்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த வேர்ட்ஸ் எப்படி ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறது? சேம், இதுக்கும் ஒரு பீகாக் ஹெட் போட்டு மேலே புள்ளி வைக்கணும். இங்கே புள்ளி வைக்கலை, நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டே ரூல்ஸ் தான். லாஸ்ட் லெட்டர் துணைக்காலோடு வந்திருந்ததுன்னா துணைக்காலை எடுத்துகிட்டு பீகாக் ஹெட் மட்டும் போடணும். துணைக்கால் இல்லாமல் லாஸ்ட் லெட்டர் வந்து ப்ளைனாக இருந்ததுன்னா பீகாக் ஹெட், அதுக்கு பக்கத்தில் மேலேயே புள்ளியும் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் சபா. இந்த சபா அப்படின்றது ஃபீமேல் ஜெண்டராக பார்க்கப்படுது. ஸோ ஃபீமேல் ஜெண்டர் வேர்டு வந்தால் ஏங்கு சேர்க்கணும், சபா ஏங். அடுத்து லடுக்கான்னு இருக்குது, துணைக்கால் இருக்குது, மேல் ஜெண்டர். நம்ம என்ன ரூல்ஸ் பார்த்தோம்? துணைக்கால் எடுத்துகிட்டு பீகாக் ஹெட் போடணும். அப்போல்ல இட்டு கே போடணும், எழுதிக்கோங்க. பத்தி, ஈ சவுண்டு வந்தாலே ஃபீமேல் வேர்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஈயை ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடாக மாற்றிட்டு யாங் லெட்டர் சேர்க்கணும், பத்தி யாங். இதுதான் ரூல்ஸு. மூணே ரூல்ஸ் தான் இருக்குது. இந்த லாஸ்ட் லெட்டர் துணைக்காலோடு வந்திருக்கணும். அந்த லெட்டர் மேல் ஜெண்டர் வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம துணைக்கால் எடுத்துகிட்டு பீகாக் ஹெட்டாக மாற்றுவோம். இதே ஃபீமேல் ஜெண்டர் வேர்டாக இருந்ததுன்னா ஏங்கு மட்டும் போடுவோம். துணைக்கால் எதுவுமே வரல, லாஸ்ட் லெட்டர் ப்ளைனாக வந்திருக்குன்னா பீகாக் ஹெட் புள்ளி வைப்போம். ஈ சவுண்டு ஃபீமேல் ஜெண்டர் வேர்டு வந்திருக்கு அப்படின்னா ரைட் சைடில் இருக்க கர்வை லெஃப்ட் சைடாக மாற்றிட்டு யாங் சேர்ப்போம். இந்த 4 ரூல்ஸ் தான். 1000 வேர்ட் கொடுத்தாலும் நம்மளால் சிங்குலர் டு ப்ளூரல் ஈஸியாக மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் எண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேஸ் எண்டிங்ஸ்னால் ஒரு சென்டென்ஸில் இக்கு, ஐ, அவனை, இவனை, அவனால் அப்படிலாம் வருதுல்ல, அதான் கேஸ் எண்டிங்ஸ். ஸோ இதை நமக்கு சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் சபி ஹோஷ்ரோ டேஷ் ராஜ்சபா டேஷ் புலாயா ஹகயா. ஸோ ஒரு கேஸ் எண்டிங்ஸும் நான் மீனிங் இப்போ சொல்கிறேன். கோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோக்கு அப்பா வாங்கிட்டு வராங்க, நம்ம அதை பார்த்து நம்ம ஐ அப்படின்னு சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோம். கோ அப்படின்ற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. இக்கு போட்டோமா, கோக்கு, இக்கு ப்ளஸ் ஐ. இப்போ அவனுக்கு கொடு அப்படின்றது உஸ்கோ தியோ, அப்போ கோ இருக்கு இல்லையா, அதுக்கு. சபி ஹோஷ்ரோக்கோ, ஹோஷ்ரோக்கு ராஷ்டிர சபா மே அப்படின்னா இல்லை, அது ஒரு இடத்துல, மைதான் மே, ஸ்கூல் மே அப்படிலாம் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு இடத்துல ல இருக்கிறதுக்கு பதிலாக மே போடுவோம். அப்புறம் ஹோஷ்ரோக்கோ ராஜ்ய சபா மே புலாயா ஹை. இந்த கீ செகண்ட் இருக்க ஆன்சர் கீக்கு என்ன அர்த்தம்னா உடையன்னு அர்த்தம், அவனுடைய. ஸோ இதுலேயுமே சவுண்டு வந்தால் மேல் ஜெண்டர், சவுண்டு வந்தால் ஃபீமேல் ஜெண்டர். அப்போ மேல் ஜெண்டருக்கு சவுண்டு வருதா, போடுவோம். ஈனா இங்கே பெண்ணை குறிக்கிறாங்கன்னு அர்த்தம். சப்தே பௌத்தோம் டேஷ் தேக்பால் அச்சி தரக்கு ஹி. தேக்பால்னால் பார்க்குறதுக்கு, அச்சி தரக்குனா நல்ல விதமாக இருந்தது, எல்லா செடிகளையும் பார்க்குறதுக்கு நல்ல விதமாக இருந்தது. ஸோ இங்கே பௌத்தா அப்படின்றது ஃபீமேல் ஜெண்டர் வேர்ட், அதனால் கீ போட்டிருக்கோம். தேர்ட் ஒன் சப் லடுக்கே சோர் சோர் டேஷ் ஹான்ஸ்னே லஹி. சப் அப்படின்னா எல்லாரும், லடுக்கேனா பாய்ஸ், சோர் சோர்னா சத்தமாக,
சேனா ஆக, இந்த சேக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஆல், உடன், இருந்து, காட்டிலும், ஓடு. ஸோ எல்லாருமே ரொம்ப சத்தமாக ஆகன்றதுக்கு தான் சே எழுதியிருக்கோம். ஹான்ஸ்னே அப்படின்னா சிரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சிரிச்சாங்கன்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. தும்கி ராஜா ஹோனே கி யோக்கிய ஹோ. இந்த கா, கி, ஹோ இந்த மூணுமே உடையன்ற மீனிங் தான். ஆனால் கே வந்து பெரியவங்களுக்காகவும், கா சின்னவங்களுக்காகவும், கி ஃபீமேல் ஜெண்டருக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீ ராஜா ஆகிறதுக்கான ராஜாக்குடைய எல்லா தகுதியும் யோகிய அப்படின்னா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக அது பண்ணிக்கலாம், மெமரி பண்ணக்கூடாது. இந்த கேஸ் எண்டிங்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம ஸ்போக்கன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். கிஸ்னே கிஸ்ஸே கஹா, யார்கிட்ட சொன்னா. ஃபர்ஸ்ட் ஒன், வா கித்தனை சுந்தர் பௌதே ஹே. வாவ் எவ்வளோ அழகான செடிகள் அப்படின்னு அர்த்தம். இது ராஜா கிஷ்ரோ சே சொன்னாங்க. மகாராஜ் மைனே பிரதிதீன் பானி தியா காத் பி தியா. ஸோ மகாராஜா நான், பிரதிதீன் அப்படின்னா டெய்லி, பானி தியா அப்படின்னா தண்ணி, நான் டெய்லியும் தண்ணி குடிப்பேன். இது யார்கிட்ட சொன்னா? லியாங் ராஜா கிட்ட சொல்கிறான். லியா அப்படின்னா நீர் பாய்ச்சுபவர், லீ அப்படின்னா கொடுக்குறவங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், தும்னே ईमानदारी सच्चाई और सहज के उत्तम गुण है. ஈமான்தாரினா நேர்மை, சச்சாயினா உண்மை, சஹஜ் அப்படின்னா ஈஸியாக ஃப்ரெண்ட் மேக் பண்ணுற இந்த குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ராஜா கிஸ்ரோ கிட்ட சொல்லியிருக்காரு. இது இருக்கிறதுலே இது ரொம்ப ஈஸியான பார்ட். ஒரு வேர்ட் கொடுத்துருவாங்க, அதை தனித்தனியாக பிரித்து ஒரு லெட்டராக ஒரு டேஷில் எழுதணும். ஸோ இங்கே ஆஃப் லெட்டர் பார்த்தாலும் ஆஃப் லெட்டராக எழுதாமல் முழு லெட்டருமே எழுதணும். இப்போ சுவாமின்னு கொடுத்துருக்காங்க, இஸ்ஸு வா அந்த மாத்திராவுடைய இ லெட்டரு எழுதியிருக்காங்க. துணைக்கால் தானே வந்திருக்கு. இந்த சிம்பிளுடைய லெட்டர் என்னது? ஆ. மா ரைட் சைடில் கர்வ், ஸோ பெரிய ஈக்கு தான் இந்த ரைட் சைட் கர்வ் மாத்திரா வந்திருக்கும். ஸோ இதை படித்தாலே நம்ம எந்த லெட்டருக்கு எந்த மாத்திரை தெரிஞ்சாலும் இங்கே ஸ்வரோட லெட்டரை எழுதிடலாம். வெரி ஈஸி, ஒரு வாட்டி கவனித்து படிங்க போதும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், दादाजी ने स्वामी के लिए काला बिल्ला खरीदा. காலானா பிளாக், பில்லானா பப்பி. தாத்தாஜி அப்படின்னா தாத்தா சுவாமிக்காக கருப்பு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. நோ, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பில்லா சப்கோ தேக்கர், பில்லானா பப்பி, சப் அப்படின்னா எல்லாரும், தேக்கர்னா பார்க்குறது. பூஞ்ச் கிலாட் லகி, பூஞ்ச்னா வாலாட்டுச்சு எல்லாரையும் பார்த்து. நாய்க்குட்டி மோஸ்ட்லி அப்படி தானே பண்ணும். ஸோ டிக். வேலு சஃபேது கபூதர், வேலு சஃபேதுனா ஒயிட்டு, கபூதர்னா புறா. வேலு வெள்ளை கலர் புறாவும், ஹரே தோத்தா, ஹரானா க்ரீன், तोताना पैरट और रंक विरंक कलर कलरा चिड़ियांग बर्ड्स देखकर खुशी हो गया. चिड़ियाना बर्ड्स देखकर பார்த்து குஷினா ஹாப்பி. அவன் அந்த வேலு ஒயிட் கலர் புறா, க்ரீன் கலர் பேரட், நிறைய கலர்ஸான பறவைகளெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். ஸோ டிக். சுவாமி ஒரு வேலுனே பீஜ்ரே கேல் தியா. பீஜ்ரேனா கூட்டு, கூண்டு. ஸோ அந்த கூண்டோட விளையாண்டாங்க அவங்க ரெண்டு பேரும். எஸ் டிக். சோட்டி பச்சேனே சப்கோ குஷி ஏங்க் சப் அச்சி சீக் தி. சோட்டினா சின்ன, பச்சேனா குழந்தைங்க, சப்கோ குஷி எல்லாருமே சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஏ கச்சி சீக் தி எல்லோரும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. எஸ் டிக். किसने किससे कहा बहुत खुशी हुई. ரொம்ப சந்தோஷம். ஆஜ் ஆப் மேரி துக்கான் பர் ஆயே. ஆஜ்னா இன்னைக்கு, ஆப்னா நீங்கள், மேரி துக்கான் என்னுடைய கடைக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார்கிட்ட சொன்னா? அரவிந்த். அதுக்கடுத்து அகில் நே தாதாஜி சே. தாதாஜி கிட்டே நீங்கள் இன்றைக்கி எனக்கு கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. ஹான் தோ ஏ உபகார் கைசா ஹே. ஆமாம், இது இந்த ஹெல்ப் எப்படி பண்ணீங்க? தாத்தாஜினே சுவாமி அவர் வேலு கிட்ட இதை சொல்லியிருக்காரு. இன் சோட்டி சி பச்சேனே ஹமே அச்சே சபக் தியா ஹே. இந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க நமக்கு எவ்வளோ நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. யார்கிட்ட சொன்னால்? அரவிந்த், அகில்னே தாதாஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்ம இந்த பாட்டு முடியுது. எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா வர கிளாஸில் கேட்டுக்கோங்க.